இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா நீங்க ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க இந்த தப்பு நடந்திருக்கும்னு. இந்த கேர்டேக்கரால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு தோணுதுமா. இப்ப அந்த கேர்டேக்கர் வீட்ல அந்த பெருசுங்களோட சேர்ந்தா என்ன ஆகும்? எல்லா முடிவையும் அந்த பொண்ணை தான் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பசங்களோட க்ளோஸ் ஆயிட்டா நம்ம அவ்வளவுதான்மா. இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அமரேந்திர ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஐயா ஒத்துக்கலனாலும் பசங்களுக்காகவும் வீட்டுக்காகவும் ஏதாவது பண்ணி சம்மதிக்க வைப்பாங்க. ஒருவேளை வரப்போற பொண்ணியே ஓகே சொல்லிட்டாங்கன்னா போதும், நிறுத்த. உன் வாயில இருந்து வர வார்த்தையும் உன் மைண்ட்ல வர நினைப்பையும் நிறுத்திக்கோ. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக நிறைய பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட அருந்ததியே கொள்றதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஊர்த்தி அமரேந்திரனை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சும்மா விட்டுருவேனா? ஏற்கனவே அமரேந்திரனை ஒரு தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் மிஸ் பண்ணவும் மாட்டேன், மிஸ் ஆகவும் விட மாட்டேன். இந்த தடவை அமரேந்திர கட்டுற தாலி ஏன் கழுத்துக்கு தான். விரல பிடிச்சு அக்னிய சுத்தி வர போறதும் ஏன் கூட தான். இதுதான் நடக்கும். மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இந்த தடவை என் கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. அமரேந்திரனுக்கு பசங்க மேல இருக்க அன்பு அவங்கள ஹாஸ்டலுக்கு போக விடாம தடுக்கும்னு நான் நினைக்கல. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கேர்டேக்கரை கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட தானே சொன்னா. அந்த ஆளை நானே அரேஞ்ச் பண்றேன். நான் சொல்றத மட்டும்தான் அந்த கேர்டேக்கர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அமரேந்திரனை அவனாவே பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விடலான்னு சொல்ல வைப்பேன். சூப்பர் பிளான்மா. நாம சொல்றத கேட்டு நம்ம கைக்குள்ளே இருக்க ஒரு கேர்டேக்கர் நமக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. வாமா. சார் சார் பசங்க வீட்ல இருக்காங்கம்மா. அம்மாடி அம்மா, பசங்க கொஞ்ச நேரம் காணாம போனதும் பெரிய எரிமலையே வெடிச்சிருக்குமா, நான் அதுல கருகி போயிருப்பேம்மா. சரி, அதை விடுங்க. நீங்க ஏதோ ஹெல்ப் பண்ண வந்தீங்க? அது என் அப்பாக்கு உடம்பு சரியில்லை சார். அதான் சார் ப்ராப்ளம். ஐயோ, இவ்வளவு பெரிய கஷ்டமா உனக்கு? இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் எங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல கம்மியான செலவுல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஹெல்ப்பா? நான் என்ன பண்ணணுமா? உங்க சார் இருக்கார்ல, அவர் இந்த லெட்டர்ல சைன் போட்டா என் அப்பாக்கு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஓஹோ. இதுக்கு முன்னாடி இருந்த லெப்டினன்ட் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் சைனே போடல. நீங்க தான் எப்படியாவது சார் கிட்ட பேசி சைன் வாங்கி கொடுக்கணும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்கம்மா, சார் உள்ளதா இருக்காரு, போய் அவரை பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாம நேத்தி பசங்களை காப்பாத்தினிய, அது அவரு பசங்க தான். ஓ அப்படிங்களா? வாங்க போலாம். ஆமா ஆமா ஆமா. இன்னொரு விஷயம், பசங்களை பத்தியோ பசங்க வீட்டை விட்டு ஓடுனதை பத்தியோ தயவு செய்து சார்கிட்ட எதுவும் சொல்லிடாதமா. ஐயோ, கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. இப்போ போலாம் வாமா. ஏய் அஞ்சலி, ஏதோ ரொம்ப பெருசா பிளான் பண்ற மாதிரி எங்க எல்லாரையும் கூப்பிட்ட. 1 ஹவரா நீ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்க. நடந்து நடந்து உனக்கு கால் வலிக்குதோ இல்லையோ, உன்னை பார்த்து பார்த்து எங்களுக்கு தான் கண்ணு வலிக்குது. ஏதாவது சொல்றதுன்னா சொல்லு, இல்லனா சைலண்டா உட்காரு. ஹலோ சில்லி சிஸ்டர், ஐடியா ஒன்றும் கடையில கிடைக்கிற சாக்லேட் இல்ல, போய் வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு யோசிக்கணும்.
எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு பிரெயினை யூஸ் பண்ணணும். அதானே? இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எப்பயாவது பிரெயினை யூஸ் பண்ணாதானே? இவள போட்டு பொழக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆமாண்டா. அட்டாக். உனக்கு இதெல்லாம் நிறுத்துங்க. சாரி சாரி. அப்பா. அம்மா. சாரி. உங்களுக்கு இனிமே எந்த ஐடியாவும் நான் தர மாட்டேன். இன்னும் 3 நாள்ல உன்னோட காரியம். அப்படின்னா இன்னொரு 3 நாள்ல நான். ஆமா மனுஷியே, 3 நாள்ல உன்னோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் கணவனை, உன் குழந்தைங்களை, இந்த வீட்டை, இந்த லோகத்தை விட்டு எங்க லோகத்துக்கு வந்தாகும். மனுஷியே, மனுஷியே, மனுஷியே. 3 நாள்ல இங்க இருந்து போகணும்னு சொன்னதுனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ என்னவோ. இந்த பாலகி பேசினாலும் பிரச்சனை தான், பேசலனாலும் பிரச்சனை தான். மனுஷியே, என்ன இப்படி இருக்க? உனக்கு மிச்சம் 3 நாள் இருக்குன்னு சொன்னதுல இருந்து நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கியே. ஏன் சோகமா இல்லாம உங்களை மாதிரி ஆடிக்கிட்டே வர்றதுக்கு அது என்ன என் பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடா? நீங்க என்ன எனக்கு குட் நியூஸ் சொன்னீங்க நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு? எனக்கும் என் குடும்பத்துக்கும் இனிமே சம்பந்தமே கிடையாது, எல்லாத்தையும் அத்துக்கிட்டு மேல வந்துடணும்னு சொன்னீங்க. அதுக்காக தானே மகளே சந்தோஷமா இருக்கும் போதே மேல போயிடலான்னு சொன்னேன். ஆனா நீ இத்தனை நாள் இருந்தது ஒரு கணக்கு, இதுக்கப்புறம் 3 நாள் நடக்க போறது ஒரு கணக்கு. நீ உயிரோட இருக்கும்போது தெரியாம இருந்தது, புரியாம இருந்தது, உன் கண்ணுல பார்க்காம இருந்தது எல்லாம் உனக்கு தெரிய போகுது. அதான் நான் சொல்றேன், மீதி இருக்கிற இந்த 3 நாளாவது நீ சந்தோஷமா இருக்கணும்னு. சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? என் புருஷன் கூட இருக்காரா? என் குழந்தைங்க எல்லாரும் பக்கத்திலே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது பார்க்க முடியுதா? எதை பார்த்து நான் சந்தோஷமா இருக்கிறது? இத வேற நடுவுல கட்டி விட்டு சாவடிக்கிறாங்க. நிர்மலா, நிர்மலா.